டெத் கெட்சால்கோட்டல் த பறக்கும் பாம்பு. ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மெட்டல் மாஸ். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். எனக்கு பேப்ளேடோட ஜெர்னின்றதே மெட்டல் சீரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதோட லவ் எனக்கு என்னைக்குமே குறைஞ்சதே இல்லை. அண்ட் வெல்கம் டு தி 8th எபிசோட் ஆஃப் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேப்ளேட் சீரீஸ். எஸ், ஸோ மெட்டல் ஃபியூரியில் ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் 10 ஸ்பிளிட் ஆகி 4 சீசன் பேப்ளேட்ஸ், 5 பிளானட் பேப்ளேட்ஸ் அண்ட் 1 காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நெமெசிஸ்க்கு போயிருக்கோம். ஸோ இந்த பேப்ளேட்ஸ் எல்லாமே தான் நான் இந்த சீரீஸில் கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இன் திஸ் வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ண போற பேப்ளேட் டெத் கெட்சால்கோட்டல். ஸோ இந்த பேரே ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிக்கியா இருக்கும் சொல்றதுக்கு. ஸோ டிதின்றவன் தான் இந்த பேப்ளேட் வச்சிருப்பான். அவன் வந்து வீனஸ் வாரியரோட டிசெண்டன்ட். ஸோ இந்த வீனஸ் பிளானட்டை டினோட் பண்ணுவான் அந்த சோலார் சிஸ்டம் பேஸ்ல. ஆக்சுவலாக செம்ம க்யூட்டாக இருக்கும் இந்த கேரக்டர். நீங்கள் ஆனிமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு அவனுக்கே தெரியாது இந்த டித்திக்கு. பட் எல்லா பிளேடர்ஸையும் ஓட விட்டுருப்பான். செம்ம ஃபன்னாக இருக்கும் இந்த பேப்ளேட். ஸோ இந்த கெட்சால்கோட்டல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விங்டு சர்பெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த நேம் ஆக்சுவலாக இருக்குது, ஒரு மித்தாலஜி கேரக்டர் தான் அது. ஸோ இந்த பேப்ளேட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஷன் வீலில் வந்து அந்த மெட்டல் லேயரில் வந்து நம்ம பாம்போட தோல் மாதிரியே இருக்கும் அந்த பேப்ளேட்டில். அண்ட் இட் இஸ் அ பேலன்ஸ் பேப்ளேட். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இது 4D சீரீஸில் வரதுனால இதில் அந்த மோட் சேஞ்சிங் கிமிக்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேட் BladeKingBase.comல தான் வாங்கினேன். எஸ், இட் இஸ் ரெப்ளிகா பேப்ளேட், ஒரிஜினல் பேப்ளேட் கிடையாது. ஸோ டக்காரா டோமியோட இந்த மெட்டல் மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப்டு. நீங்கள் புது கண்டிஷனில் வாங்குறதுன்றது இட்ஸ் நியர் இம்பாசிபிள். அண்ட் சப்போஸ் நீங்கள் டக்காரா டோமி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்டு கண்டிஷனில் வாங்கலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும் பேப்ளேட் ஒரு அசட்டாக மாறிடுச்சு, அதோட ப்ரைஸ்லாம் எங்கேயோ இருக்குன்ட்டு. ஸோ அப்போ தான் நான் இந்த ரெப்ளிகா ஆல்டர்னேட்டிவை ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் இந்த BladeKingBaseல பர்ச்சேஸ் பண்ணது. சப்போஸ் நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க இந்த பேப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், வாங்க நம்ம அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸ். ஸோ BladeKingBase இவங்களோட பிராண்டிங் இருக்குது, ஃப்ளேம் பிராண்ட். ஸோ இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா பேப்ளேட்ஸுமே ஃப்ளேம் பிராண்டோட தான். நான் பாக்ஸை ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க ப்ராடக்ட் கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேடியம் லான்ச்சர், பூஸ்டர் கிட், இந்த மாதிரி. ஸோ ஐ கெஸ் தட்ஸ் ப்ரெட்டி மச் இட். வாங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், இல்லை கெட்சால்கோட்டல் இருக்குப்பா. ஸோ எங்கடா லான்ச்சர் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் வித்தவுட் லான்ச்சர் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். சப்போஸ் லான்ச்சர் வேணும்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரிப்கார்ட் லான்ச்சர். ஸோ ரிப்கார்ட் லான்ச்சர் இப்படி தான் இருக்கும். இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பேயோட ரிலீஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருக்குது. ஸ்ட்ரிங் லான்ச்சரில் உங்களுக்கு எல்லார் லான்ச்சர் கொடுப்பாங்க. ஸோ இதோட டென்ஷனும் நல்லாயிருக்கு, இதுலேயும் பேயோட ரிலீஸ் ப்ராப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வச்சுருந்ததுனால நான் டேரெக்டாக வெறும் பேப்ளேட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க நம்ம பேப்ளேட்டை பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்ட்ரைட்டாகவே பேப்ளேட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிக்கர் எடுப்போம். ஸோ கெட்சால்கோட்டலோட அந்த ஸ்டிக்கர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கு ப்ளஸ் அதுக்கு ஒரு விங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த மித்தாலஜிக்கல் க்ரீச்சர் இது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பாம்புத்தோல் மாதிரியே இருக்குது அந்த பேட்டர்ன்லாம். நைஸ் ஸ்டிக்கர், நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு த பேப்ளேட் இட் செல்ஃப். இதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஸோ BladeKingBaseல நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 2 ஸ்பின் ட்ராக், 2 டிப் கொடுப்பாங்க. அதில் ஒன்று வந்து உங்கள் பேப்ளேடோட மேட்ச் ஆகும். ஸோ எஸ், ஆப்வியஸ்லி பேயோட ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க டைட் பண்ணுறதுக்கு. நைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து அந்த அடிஷ்னல் காம்போ. இது வந்து ஒரு ஃப்ளாட் அட்டாக்கிங் டிப் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பின் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஸோ கெட்சால்கோட்டலுக்கு இதுதான் மேட்சிங்காக இருக்கும். அது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் ஸ்பின் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதோட இதில் வந்து ரப்பர் டிஃபென்ஸ் ஃப்ளாட்டுன்னு இருக்கும். ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இருக்கும் எக்ஸாக்டாக, பட் இதில் வந்து அந்த ரப்பர் பார்ட் இருக்கும். இதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இருக்குது. பட் ஆக்சுவலாக இதில் தான் இன்னும் பெட்டர் பேலன்ஸும் ஸ்பின் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம கெட்சால்கோட்டலில் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பேயை பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கலராக இருக்கிற பேப்ளேட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுவும் இது நல்லா பிரைட் எல்லோ கலரில் இருக்குது. வாவ், சூப்பர். ஸோ ஒரு பார்ட்டாக எடுக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபேஸ் போல்ட், அப்படியே மஞ்சள் கலரில் இருக்குது. இதில் ஸ்டிக்கர் ஒட்டிடணும் ஆப்வியஸ்லி. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ரிங். ஸோ
கெட்சால்கோட்டலோட எனர்ஜி ரிங். இந்த கலர் பார்க்க சூப்பராக இருக்குது, அப்படியே ஷைனிங்காக பளிச்சுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம ஃபியூஷன் வீல். ஸோ இது 4D சிஸ்டம்னால இந்த மெட்டல் பார்ட் கோர் பார்ட்டுன்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற லேயரில் அந்த டெக்ஸ்சர் பாருங்களேன், அப்படியே லிட்ரலி ஒரு ஸ்னேக்கோட அந்த தோல் மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குது, பார்க்க செம்ம ஃபினிஷாக இருக்குது. இதோட லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பை த வே இதில் 2 மோடு இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாக்டாக போட்டிருக்கிறது வந்து டிஃபென்சிவ் மோடு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த கீழே இருக்கிற பேட்டர்னோட லாக் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும் இந்த சைட்ஸில். ஸோ இது வந்து டிஃபென்ஸ் மோடு. இதை நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணி ஆப்போசிட்டாக இதில் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அசம்பிள் பண்ணும்போது வந்து அந்த ஸ்னேக்கோட பார்ட்ஸ்லாம் வந்து உள் சைடு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஒரு கிங்கோட க்ரௌன் மாதிரியே இருக்குது இப்படி பார்க்கும்போது. ஸோ இதில் என்னென்னா இந்த எட்ஜஸ்லாம் வெளியில் கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து அட்டாக் பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதில் 2 மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம கெட்சால்கோட்டலில் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிட்டு பார்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி இருக்குது இந்த பே அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ், நான் டெத் கெட்சால்கோட்டலை கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிட்டேன், ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போதைக்கு இந்த டிஃபென்சிவ் மோடில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த பாம்புத்தோல் மேலே வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே செம்மையாக இருக்குது, செம்ம பிரைட்டாக இருக்குது. அண்ட் ஸ்பின் ட்ராக்கும் நான் வந்து அந்த எல்லோ கலர் ஸ்பின் ட்ராக் போட்டேன். ஏன்னா அந்த சின்ன ஸ்பின் ட்ராக் போடும்போது எனக்கு என்னமோ இந்த பேப்லேட் ரொம்ப ஃப்ளாட்டாக கீழே இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஐ கெஸ் இது பெட்டர். அண்ட் இந்த டிப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் லுக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம பறக்கும் பாம்பை ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார் ஃப்ராக்மெண்ட் பேப்லேட்லாம் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளும் அப்கிரேட் ஆகணுன்றதுக்காக லான்ச்சருக்கு இந்த கிரிப்பர் அண்ட் ஹோல்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து அடிஷ்னல் தான், நீங்கள் லான்ச்சரோட பாக்ஸில் வர லான்ச்சரோடலாம் வராது. ஸோ இதில் நீங்கள் எதர் ரிப்கார்ட் ஆர் ஸ்ட்ரிங் ரெண்டுமே மவுண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ரிங் லான்ச்சர் நீங்கள் சைட்வேஸ் ஆர் ஃப்ரண்ட் எப்படி என்னமோ நீங்கள் இழுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஐ திங்க் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது நல்ல ஒரு ஆனிமே வைப் கொடுக்குது. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வாங்க நம்ம கெட்சால்கோட்டலை விட்டு பார்க்கலாம். 3, 2, 1 let it rip. டெத் கெட்சால்கோட்டல், த பறக்கும் பாம்பு. பா, அல்டிமேட் ஸ்டேபிளாக சுற்றுது, வேறு லெவலில் இருக்குது. ஸ்பின்னு சான்ஸே இல்லை. வாவ், கிரேசி. ஆக்சுவலாக என்னென்னா இந்த பேப்லேட் வந்து செம்ம சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் எக்ஸ்ட்ரா எட்ஜஸோ எதுவுமே இல்லை. ஸ்பின் ட்ராக்கு, டிப்பு, ஃபியூஷன் வீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிமெட்ரியில் இருக்குது. ஸோ செம்ம பேலன்ஸ் இருக்கும் ஸ்பின்னில். பாருங்கள், சென்டரில் செட்டில் ஆகி வேறு லெவலில் ஸ்பின் ஆகிட்டுருக்கு. இதை பார்க்குறதே ஒரு தெரப்பி தான். அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகி சுற்றிட்டுருக்கு. அண்ட் பை த வே கைஸ், நான் இந்த ஸ்டேடியமே பிளேட் கிங் டேஸில் தான் வாங்கினேன். எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்ம சாலிடாக இருக்குது இந்த பேப்லேட். எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டும் இல்லை. கம்ப்ளீட்டாக சென்டரை பிடிக்க பார்த்துட்டு அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. பாருங்கள் பேட்டர்ன் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், கிரேசி கிரேசி. கெட்சால்கோட்டல் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நல்ல ஸ்பின் டைமும் இருக்குது இதுக்கு. ஓகே, வாபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எஸ், டன். டெத் கெட்சால்கோட்டல் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இதோட ஸ்பின் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே பார்க்கவே ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் பேயாக இருக்குது. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பை பை.